யோவான் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறாங்க பாருங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற அந்த போஜனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. இயேசு சொல்றாரு, நீங்க ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை, அவர் அனுப்பினவரை விசுவாசிச்சா போதும். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவை விசுவாசிச்சா போதுங்க? இயேசுவை விசுவாசிச்சா போதுங்க. அதுக்குள்ளதான் பலன் இருக்குது, அதுக்குள்ளதான் பாருங்க எல்லா விதமான நன்மைகள் இருக்குது, அதுக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்குது, அதுக்குள்ளதான் வாழ்வு இருக்குது, அதுக்குள்ளதான் வெற்றி இருக்குது. இயேசுவை விசுவாசித்தால் போதும். பவுலும் சீலாவும் பிலிப்பி சிறைச்சாலையில அடைக்கப்பட்டாங்க. அப்படியே சுவிசேஷத்து நிமித்தமாக தீமை செஞ்சுட்டு அவங்க ஜெயிலுக்குள்ள போல, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்க, பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. மேக்சிமம் செக்யூரிட்டி ஜெயில், அது உள்காவலறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க.